إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل وسلم وبارك عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا إلى يوم الدين. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு புகழ் அனைத்தும். ஸலவாத்தும் ஸலாமும் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை நெறிகளை பின்பற்றி வாழுகின்ற முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. புனித ஜும்மாவுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் தஆலாவினுடைய மாளிகையில் குழுமியிருக்கின்ற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவினுடைய பேரருளால் ஹிஜ்ரி 1447 வருடத்தினுடைய புனித ரமலான் மாதத்தை நாம் அன்று அடைந்தோம். இன்று அதனுடைய இறுதி தினங்களை நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். அன்று வரவேற்றோம், வரவேற்றதுதான் ஞாபகம். என்று எப்படி அந்த நாட்கள் உருண்டோடின, எம்மை கடந்து சென்றன என்று தெரியாமல் இறுதி தினங்களை எண்ணிக்கொண்டிருக்கிறோம். காலம் வேகமாகும், நாம் நேரமில்லை, காலம் சுருங்கிவிட்டது, எப்படி நாட்கள் கடந்து செல்கின்றன என்று நமக்கு புரியவில்லை என்று நாம் அடிக்கடி பேசிக்கொள்வோம். இதுதான் என்று ஒவ்வொருவருடைய பேச்சாகவும் இருப்பதை பார்க்கிறோம். அடுத்த வருடம் இன்ஷா அல்லாஹ் இதே ரமலானை நாம் அடைந்தால் அது இதைவிட வேகமாக செல்லும். இதிலிருந்து நமக்கு என்ன படிப்பினை இருக்கிறது என்றால், ரமலான் விரைவாக செல்லவில்லை, அதைவிட நமது ஆயுள் விரைவாக சென்று கொண்டிருக்கிறது, நமது வாழ்நாள் குறைந்து கொண்டிருக்கிறது, வேகமாக கழிந்து கொண்டிருக்கிறது என்கிற பாடத்தை அது நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மறுமை நாளின் அடையாளங்களை பற்றி அறிமுகம் செய்தார்கள். அதில் அவங்க சொன்ன முக்கியமான அடையாளங்களில் ஒன்றுதான், அடிக்கடி வருகிற அடையாளங்களில் ஒன்றுதான் யதகாரபு ஸமான், காலம் சுருங்கும். காலம் சுருங்கும் என்றால் அதற்கு இரண்டு வகையான அர்த்தங்கள் உண்டு. அதாவது அந்த காலத்திலே பல மணித்தியாலங்கள் அல்லது பல நாட்கள், பல மாதங்கள் தேவைப்பட்ட வேலையை, சில வேளை பிரயாணத்தை சில மணி நேரங்களுக்குள் மனிதன் கடப்பான். அதை நாம் இன்று பார்க்கிறோம். அன்று மக்காவுக்கு செல்வதாக இருந்தால் அவர்கள் கப்பல் பிரயாணத்திலே ஒரு 6 மாதங்கள், வருவதற்கு ஒரு 6 மாதம், அப்படி பல மாதங்களை கழித்தார்கள். இப்போது அந்த மாதங்கள் மணித்தியாலங்களுக்குள் சுருங்கி என்று பார்க்கலாம். நாம் கொழும்பிலிருந்து மக்காவுக்கு செல்வதாக இருந்தால் ஒரு 4 மணி நேரத்துக்குள் நாம் மக்காவை சென்றடைந்து விடலாம். அப்ப 6 மாதம் இப்போது 4 மணித்தியாலங்களாக சுருங்கி இருப்பதை பார்க்கிறோம். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
மறுமை நெருங்க நெருங்க காலம் சுருங்கும் என்று சொன்னார்கள். இன்னொரு அர்த்தம் இருக்கிறது, இப்போது நாம் சொல்லிக் கொண்டிருப்பது. ரமலான் வந்தது, எப்படி போனது என்று தெரியவில்லை, இப்படி மனிதன் புலம்பிக் கொண்டிருப்பான். வேலை அதிகம், கடமைகள் அதிகம், நேரம் போதாது என்று சொல்லிக் கொண்டிருப்பான். ஆகவே அன்புக்குரியவர்களே, அந்த காலத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த மறுமை நாளின் அடையாளத்தை இப்போது நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே ரமலானை அடைவது அது பெரிதல்ல. ஆனால் ரமலானை அடைந்து இப்போது நாம் ஒரு 23 தினங்களை கடந்து விட்டோமே, இதில் நாம் என்ன நன்மைகளை சம்பாதித்தோம், என்ன மாற்றங்களை அடைந்தோம் என்று இந்த தருணத்திலே சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். வணக்கங்கள் வருமனே நிறைவேற்றுவதற்கு மாத்திரமல்ல, அது கடமைகள் என்று செய்து முடிப்பதற்கு மாத்திரமல்ல, அது மனிதனின் குணத்திலும் உள்ளத்திலும் செயலிலும் மாற்றங்களையும் தர வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய நோக்கம். அப்ப 23 நாட்களாக இந்த இஸ்லாமிய உம்மத் ஒரு பயிற்சி பட்டறையில், ஒரு பயிற்சி முகாமில் இருந்திருக்கிறது என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். சூரா அல் பக்ராவில் 183வது வசனம், அதில் தான் அல்லாஹ் தஆலா இந்த நோன்பு கடமை என்பதை நமக்கு சொல்லியிருக்கிறார். அப்ப அந்த நோன்பு கடமை அது உங்களுக்கு மாத்திரமல்ல, ஏனைய உம்மத்தினர்களுக்கும் கடமை. எல்லா நபிமார்களும் அந்த நோன்பை நோற்றிருக்கிறார்கள். இறுதியாக அந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா முடிக்கும் போது, அது நீங்கள் தக்வாவை உண்டாக்கி கொள்ள, தக்வாவை ஏற்படுத்திக் கொள்ள, தக்வாவுடையவர்களாக நீங்கள் மாறிக்கொள்ள இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நானும் பேசுகின்ற நானும் கேட்கின்ற நீங்களும் இந்த 23 நாட்களும் இந்த தக்வாவை கற்றுக்கொண்டோமா, வந்துவிட்டதா, அதை தொடர்வதா, இல்லது ரமலானுடன் விடுவதா, நிறுத்துவதா என்கிற சுய பரிசோதனையை இப்போதிருந்து ஆரம்பிக்கிறோம். தக்வாவின் அடையாளம் என்ன? இந்த நோன்பால் என்னிடம் தக்வா வந்திருக்கிறது என்றால் அதன் அறிகுறி என்ன? இப்போது அல்ஹம்துலில்லாஹ் நம்ம எல்லார்கிட்டையும் தக்வா வளர்ந்திருக்கிறது. தக்வாவின் முக்கியமான அடையாளங்கள் ஒன்று, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வது போல, முதலாவது அய்யுதாஅ வலா யுஸா, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும், அவனுக்கு நான் மாறு செய்யக்கூடாது என்ற பக்குவம் வந்தால் அது தக்வாவின் முதல் நிலை அடையாளம். கட்டுப்படல், மாறு செய்யக்கூடாது, மீறக்கூடாது என்கிற உணர்வு பக்குவம் இருப்பது தக்வாவின் அடையாளம். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் இந்த ரமலானில் இந்த நோன்பு நோற்ற காரணத்தினால உள்ளம் கட்டுப்படுத்தப்படுற காரணத்தினால ஷைத்தான்களும், அட்டகாசம் செய்யும் ஷைத்தான்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, மரதத்துல் ஜின், அட்டகாசம் புரியும், மனிதர்களுடைய உள்ளத்தில் விளையாடும், உள்ளத்தை மாசுபடுத்தும், எண்ணங்களை மாற்றும், இப்படியான ஷைத்தான்கள் மனிதர்களை தீய எண்ணங்கள் செயல்களின்பால் தூண்டும். அந்த ஷைத்தான்கள் கட்டுப்படுமே. அதன் காரணமாக நிறைய பேர் நாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படும் பக்குவத்தை இப்போது பெற்றிருக்கிறோம். அப்ப கட்டுப்படுவதில் மிக பிரதானம் தொழுகையாகும். நிறைய பேர் தொழுகையில் ஆசை இல்லாதவர்கள், இப்போது நாம் அந்த தொழுகையில் ஆசை கொண்டிருக்கிறோம். சுஜூது செய்வதில் உள்ள அந்த இன்பத்தை உணர்ந்திருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் நிறைய பேர் அன்றாட வாழ்க்கையில அந்த சுஜூதை, தலையைத்தான் சுஜூதில் வைப்பது, ஆனால் அந்த உள்ளத்தை ஒருமுகப்படுத்த முடியாத பிரச்சனை இருக்கிறது. சிந்தனை சிதறல், ஒருமுகப்படுத்த முடியாத நிலைமை. நம்முடைய உள்ளமும்
நமது எண்ணமும் எங்கேதான் இருக்கும்? தலை மாத்திரம்தான் பூமியில் இருக்கும். அதனால அந்த சுஜூதுக்கு ஒரு உயிரோட்டம் இல்லை, அதனால் இன்பம் இல்லை. அல்லாஹ் தஆலா திருமறை அல் குர்ஆனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த கவலை, கஷ்டம், சமூகத்தால் அந்த நெருக்கடி, அந்த சமூகத்தால் ஏற்பட்ட அந்த புறக்கணிப்பெல்லாம் வந்தவுடனே அவங்களுக்கு உள்ளம் இறுகும், கடுமையாக கவலைப்படுவான். அப்ப அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்ன அட்வைஸ் என்னென்றால், وَلَقَدْ نَعْلَمُ أَنَّكَ يَضِيقُ صَدْرُكَ بِمَا يَقُولُونَ. நபியே, நாம் அறிவோம் அவர்கள் சொல்லும் வார்த்தைகளால் நீங்கள் ரொம்ப உள்ளம் உடைந்து வருத்தப்படுகிறீர்கள் என்று நாம் அறிவோம். அதற்கு என்ன பதில்? அதற்கு என்ன பரிகாரம்? فَسَبِّحْ بِحَمْدِ رَبِّكَ وَكُن مِّنَ السَّاجِدِينَ. அல்லாஹ்வை புகழ்ந்து தஸ்பீஹ் செய்யுங்க. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, இது முதலாவது. இரண்டாவது, வகுன் மினஸ் சாஜிதீன், சுஜூது செய்பவர்களில் நீங்கள் ஆகிவிடுங்கள். மனிதனுக்கு ஏற்படுற கவலை, கஷ்டங்கள், துன்பங்களை இறக்கி வைக்கும் இடம், அல்லாஹ்விடம் ஒப்படைக்கும் இடம், அவனிடம் முறையிடும் இடம், அது சுஜூது தான். சுஜூதால் மனசுக்கு நிம்மதி வரும். கவலையின் அந்த பாரம் விளங்காது. மிக பொறுமதியான மருந்து சுஜூத். ஆனா அந்த சுஜூதை நாம் உயிரோட்டமாக செய்யாத காரணத்தினால் அது சில வேளை பாரமாக இருக்கும். இப்ப அல்ஹம்துலில்லாஹ் இந்த இரவு தொழுகையில் இந்த சுஜூதை செய்து அதில் ஒரு உயிரோட்டத்தை, ஒரு இன்பத்தை அடைந்திருக்கிறோம். நமது நெற்றி மாத்திரம் பூமியில் இருக்கவில்லை, உள்ளமும் பூமியில் இருந்து, எண்ணமும் பூமியில் இருந்து, எல்லாம் வல்ல இறைவன் மேலே உள்ளான், நான் அவனுக்கு பணிந்து சுஜூது செய்கிறேன் என்ற அந்த உண்மையான அந்த உணர்வு என்னிடம் வந்திருக்கிறது. இப்படி இந்த அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிற விஷயத்தில் இந்த தொழுகையில் ஒரு ஆர்வம், ஒரு இன்பத்தை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அதை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இப்ப பார்த்தால் ஒரு காலத்துல கடைசி 10, மூன்றாவது 10 வருவதென்றால் அது ஒரு வகையான, அதை வரவேற்பார்கள். அது ஒரு நீண்ட காலம் போட்டிருக்கும். அதில் இபாதத் செய்ய வேண்டும், அதில் இன்னும் நன்றாக வணக்கங்களில் ஈடுபட வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். இப்ப பார்த்தால் எல்லோரும் அல்ல, ஒரு குறிப்பிட்ட மக்கள் கடைசி 10 வந்துவிட்டால் நோன்பு முடிந்தது, இனி எப்படி பெருநாளை கொண்டாடுவது, அதற்கு எப்படி தயாராகலாம் என்ற உணர்வுடன் தான் ஒரு குறிப்பிட்ட மக்கள் இருப்பதை பார்த்தோம். அப்ப அந்த 10 நாளும் காணாம், விவாதத்துக்கு காணாம், பெருநாளுக்கு தான் காணும், அதுக்கு தயாராகிறதுக்கு தான் போதும் என்ற ஒரு மனநிலை இப்போது உருவாகி வருகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அதைத்தான் நாம் ஏற்கனவே சொன்னோம், காலம் சுருங்கும். அதில் நாம நம்மளை எப்படி வளப்படுத்திக் கொள்ளலாம், எப்படி இந்த நாட்கள்ல இந்த சவால்களை எல்லாம் முறியடிச்சு இந்த துனியாவுடைய விஷயங்களில் மாட்டிக்கொள்ளாமல் எப்படி நாம் முழுமையாக இந்த நீதியாக இருக்கிற இந்த நாட்களை கழிக்கலாம், அதில் எப்படி என்னை வளப்படுத்திக் கொள்ளலாம், என்னுடைய தக்வாவை கூட்டிக் கொள்ளலாம், ரமலானுக்கு பின்னால் என்னை எப்படி நிலைநிறுத்திக் கொள்ளலாம், மாற்றமடையாம, தடுமாறாம, பலவீனப்படாம, எப்படி அடுத்த ரமலான் வரைக்கும் என்னை பாதுகாக்க வேண்டும் என்கிற அந்த முயற்சியில், அந்த சுய பரிசோதனையில் நாம் இருக்க வேண்டிய நாட்களில் இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, என்று இந்த ஜும்மாவினுடைய தலைப்பாக பெருநாள்
சட்டங்கள் என்று தலைப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த தலைப்பை நான் மிக சுருக்கமாகத்தான் செய்வேன். இன்னும் 6-7 தினங்கள் நமக்கு முன்னால் இருக்கின்றன. அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் நோன்பு இருக்கிறது. சில வேளை வெள்ளி பெருநாளாக இருக்கலாம், சில வேளை நோன்பாக இருக்கலாம். இன்னும் 1 வாரம் இருக்கிறது. இந்த 1 வாரத்தை நாம் என்ன செய்ய போகிறோம்? அதாவது ஒரு மராதன் ஓட்ட போட்டியில கடைசி சுற்று வந்தவுடன் வேகமாக ஓடும். அந்த சுற்றுத்தான் யார் வெற்றியாளர் என்பதை தீர்மானிக்கும். அந்த சுற்றுல இப்ப நாம எப்படி பெருநாள் கொண்டாடுறேன்னு யோசிக்க கூடாது. இருக்கிற நாட்களை எப்படி வேகமாக அல்லாஹ்வை நெருங்கி அவன் ரஹ்மத், அவனுடைய மன்னிப்பு, அவனுடைய நரக விடுதலையை எப்படி பெற்றுக் கொள்ளலாம் என்கிறதுல தான் நாம இனி வரும் ஒவ்வொரு தினங்களிலும் கவனமாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கடைசி 10 தினத்தில் அவர்கள் தொடராக இஅ்திகாஃப் இருந்தார்கள். சஹீஹ் புகாரியில் நீங்க பார்க்கலாம், ஆரம்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்புல முதல் 10 இருந்தாங்க. இஅ்திகாஃப் என்றால் என்ன? பள்ளிவாசலுக்குள்ள முழுமையாக தன்னை மட்டுப்படுத்திக் கொண்டு அல்லாஹ்வுக்கு விருப்பமான இபாதத்துக்களில் ஈடுபடுறது. தேவையின்றி வெளி செல்வதில்லை, தேவையின்றி வீட்டுக்கு செல்வதில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாஸா வேறு ஜனாசாக்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள், நோயாளியை விசாரிக்க போக மாட்டார்கள். அத்தியாவசிய தேவைகளுக்கு மாத்திரம்தான் வெளியில் போவார்கள். அப்படி இருந்தார். ஏன் இருந்தார்கள் என்றால் இந்த 10க்குரிய ஒரே ஒரு விஷயம்தான், ஒரே ஒரு பாக்கியம்தான், ஒரே ஒரு இரவு தான், அதை அடைந்து கொள்ள வேண்டும். இப்ப அவர்களுக்கு சொல்லப்படுகிறது, நீங்கள் தேடும் அந்த இரவு, எந்த இரவை அடைய நீங்கள் இருக்கிறீர்களோ இஅ்திகாஃப், அது இந்த முதல் 10 இல்லை, அது பின்னர் தான் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, அப்ப அது நடுப்பத்தில் இருக்குமா? அடுத்த வருடம் நடுப்பத்தில் இருந்தார். பிறகு அவனுக்கு சொல்லப்படுகிறது, இல்லை, நீங்கள் தேடுவது இறுதியில் உண்டு. இப்ப 20வது நாள் அவங்க இஅ்திகாஃப் இருந்தவங்க நோன்பு 20 என்று சொன்னாங்க. நாம் தேடுவது கடைசி 10 தான் இருக்கிறது. எனவே இறுதி 10ஐயும் இஅ்திகாஃபில் தொடர்வோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 நாட்கள் இஅ்திகாஃப் இருந்தார். நாம சிந்திக்க வேண்டிய விஷயம்தான். அல்லாஹ் தஆலா அவங்களை பார்த்து குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான், உங்களுடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது. ஹதீஸ்ல பார்க்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சகல பாவங்களும் மன்னிக்கப்பட்டவர்கள், பாவங்களிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள். அதற்கு மேலதிகமாக அல்லாஹ் தஆலா அவங்களை மன்னித்து விட்டான். மன்னிப்பை ஏற்கனவே பெற்றவர்கள். அவங்க ஏன் இவ்வளவு சிரமப்படுகிறார்கள் என்று கேட்டால், அந்த கடைசி 10 இருக்கிற ஒரே ஒரு இரவுக்காகத்தான். அதை அடைந்து கொள்ளும். அந்த இரவுக்காக அல்லாஹ் தஆலா ஒரு சூறாவையே திருமறை அல்-குர்ஆனில் அருள் இருக்கிறார். ஒரு இரவுக்கு ஒரு சூறா. ஏன்? இந்த உம்மத்து அதனுடைய பெருமதியை விளங்க வேண்டும் என்பதற்காக. என்ன சூறா அது? சூரா அல்-கத்ர். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். அவ்வளவும் அந்த இரவை பற்றித்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாம் இறுதி உம்மத்தா, இது கடைசி உம்மத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத். நாளை மறுமையில் நாம் முதன்மையானவர்களாகும், நாம் முதல் சுவர்க்கம் செல்பவர்கள். அப்ப எப்படி இறுதியாக வந்தவங்க முதல் சுவர்க்கம் போறது, முதல் முன்னிலையில் இருப்பது என்று பார்த்தால், அப்ப அவ்வளவு அமல் செய்திருப்பார்களோ, நன்மையில் அதிகமாக இருப்பார்களோ, நிறைய நன்மைகளை செய்து வருவார்களோ என்று பார்த்தால் ஆம். அது எப்படி சாத்தியம்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பற்றி அல்லாஹ் தஆலா திருமறை அல்-குர்ஆனில் எப்படி சொல்கிறார்? வலகத் அர்ஸல்னா நூஹன் இலா கௌமி. நாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறை தூதராக அவர்கள் சமூகத்துக்கு அனுப்பினோம்.
فَلَبِثَ فِيهِمْ أَلْفَ سَنَةٍ إِلَّا 50 عَامًا. அவர்கள் அந்த சமூகத்திலே 950 வருடங்கள் வாழ்ந்தார்கள். அப்ப உலமாக்கள் சொல்றாங்க 950 வருடம் தஅவா பிரச்சாரத்தில் கழித்த வருடங்களா அல்லது அவர்களுடைய முழு ஆயுள்வா? அப்ப அந்த குர்ஆன் வசனத்தை பார்த்தால் தஅவா களத்தில் கழித்த காலம் போன்றுதான் வெளிப்படையில் தோன்றுகின்றது. அப்ப தஅவா களத்தில் 950 வருடம் என்றால் அப்ப எத்தனை வருடம் வாழ்ந்திருப்பார்கள் என்று சிந்திக்க வேண்டியிருக்கு. அப்ப அவ்வளவு நீண்ட ஆயுள் ஆரம்ப காலத்திலே மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. காலம் செல்ல செல்ல எல்லாமே சுருங்கும், ஆயுளும் சுருங்கும், மனிதனுடைய உடற்கட்டமைப்பு சுருங்கும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போன்று நாம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, சுருங்கி 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 வருகிறது. அப்ப எப்படி நாளை வறுமையிலே முதல் நிலையில் இருப்பார்கள் இந்த உம்மத்தினர்கள்? அவருக்கு தான் அல்லாஹ் தஆலா இப்படியான வாய்ப்புகளை நமக்கு தந்திருக்கிறார். ஒரே இரவு அதில் அமல் செய்தால் 83 வருடங்களும் 4 மாதங்களும் எந்த வேலையும் பார்க்காது, தனி இபாதத்திலேயே கழித்தால் என்ன நன்மையோ அந்த நன்மையை விட அதிகமான நன்மை கிடைக்கும். அந்த இரவை பயன்படுத்திக் கொண்டால் அல்லாஹ் தஆலா அந்த இரவில் மறைத்து வைத்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இரவு எப்போது என்று சொல்ல வந்தார்கள். சஹீஹ் புகாரியில் இடம்பெற்றுள்ள ஹதீஸ். ஆனால் பள்ளிவாசலுக்குள் 2 பேர் சண்டையிட்டுக் கொண்டிருந்த ஏச்சு பேச்சில் வாய் தர்க்கம் பண்ணி கொண்டிருந்த காரணத்தினால் அதை பார்த்தவுடன் அவர்களுக்கு மறந்துவிட்டது. சொன்னார்கள், இது நன்மைக்காகத்தான், இதில் நன்மை இருக்கும், எனவே ஒற்றை இரவுகளில் அதை தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அல்லாஹ் தஆலா மறைத்திருப்பது அது யார் உண்மையாக முயற்சிக்கிறார்கள் என்று பார்த்து அவர்களுக்கு நன்மையை கொடுக்க. ஒரு இரவு இருந்திருந்தால் இதுதான் குறித்த இரவு, இதுதான் லைலத்துல் கத்ர் என்று இருந்திருந்தால் எல்லா பள்ளிவாசலும் நிறையும். ரமலான்ல யாரும் தொழ வர மாட்டாங்க. அந்த இரவு மாத்திரம் வருவார்கள், அமல் செய்வார்கள், போயிடுவாங்க. 83 வருஷ அமல் கிடைத்து விட்டது. இதில் உண்மையாளர்கள் யார்? மறுமையை பயந்து அல்லாஹ்வின் அருளை எதிர்பார்த்து வணங்குவவர்கள் யார்? அது அமைய முடியாது. மறுமை எதிர்பார்த்து, அல்லாஹ்வின் திருப்தியை எதிர்பார்த்து, ரஹ்மத்தை எதிர்பார்த்து, சுவனத்தில் ஆசை கொண்டு இபாதத்தை செய்பவர்கள் யார் என்று பார்க்கிறதுக்காக அல்லாஹ் தஆலா அதை மறைத்து வைத்திருக்கிறார். ஜும்மாவுடைய தினத்தில் ஒரு நேரம் இருக்குன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த நேரத்தை அல்லாஹ் தஆலா மறைத்து வைத்திருக்கிறார். அந்த நேரத்தில் யார் தொழுது கொண்டு அல்லாஹ்விடம் ஒரு வேண்டுதலை வைப்பாரோ நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அதை மறுக்கவே மாட்டான், கொடுக்காமல் விடமாட்டான், கொடுத்தே தீர்வான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எந்த நேரம் அது? வெள்ளிக்கிழமையில் அறியப்படவில்லை. சில அரிய வாய்ப்புகளை அல்லாஹ் தஆலா மறைத்து வைத்திருக்கிறார். உண்மையாளர்கள் யார்? உண்மையாக அல்லாஹ்வை நெருங்க விரும்புவர்கள் யார் என்று பார்க்கிறார். அதே போலதான் லைலத்துல் கத்ர் மறைக்கப்பட்டிருக்கிறது. யார் அதை தேடுறாங்க என்று பார்த்து அவங்களுக்கு நன்மைகள் அல்லாஹ் தஆலா அள்ளி வழங்கியிருக்கிறார். ஆகவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் நமக்கு தினங்கள் 3 ஒற்றை இரவுகள் உள்ளன. கவனமாக அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதில் அந்த இரவை அடைந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள், இஸ்லாத்தினுடைய பார்வையில ஒரு நாளினுடைய இரவு சூரியன் மறைந்ததிலிருந்து ஆரம்பிக்கும். லைலத்துல் கத்ர் என்கிற இரவு அந்த சூரியன் மறைந்த அந்த நேரத்திலிருந்து அந்த இரவு ஆரம்பம். முதலாவது, அந்த இரவை பயன்படுத்தியவர்கள் ஆக குறைந்தது பயன்படுத்தி விட்டார் என்பதற்குரிய ஆக குறைந்தபட்ச முயற்சி என்ன? அன்று இரவு மக்ரிபையும் இஷாவையும் தவறாது ஜமாஅத்துடன் தொழ வேண்டும். இது முதலாவது படி. அந்த இரவை அடைய முயற்சிக்கிறார். ஃபர்த நிறைவேற்றாம வேற சுன்னத்தில் எவ்வளவு நாம் வினக்கட்டும் பேர் இல்லை.
அதை ஃபர்து கிஃபாயாவான ஜமாஅத்துடன் நிறைவேற்ற வேண்டும். அதுதான் உள்ளத்தில் அந்த இரவின் பக்கமான நாட்டம், தேட்டம், ஆர்வம் உண்டு என்பதன் அடையாளம். வருகிற இரவுகள்ல யார் லைலத்துல் கத்ர் அடைய விரும்புகிறாங்களோ அவங்க மக்ரிபை இஷாவை ஜமாஅத்தாக நிறைவேற்ற வேண்டும். அடுத்தது, இரவை ஹயாத்தாக்குவதென்றால் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு இரவுமே முழுமையாக தொழுது கழித்ததாக இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழு இரவும் வணங்கியதாக, இஷாவிலிருந்து ஃபஜ்ர் வரைக்கும் வணங்கியதாக நான் கண்டதில்லை. அப்ப இரவை உயிர்ப்பிப்பதென்றால் அர்த்தம் என்ன? அப்ப இபாதத்துக்கு பல வகை. சிலருக்கு சிலதில் அதிக நாட்டம் இருக்கு. இஷா தொழுதன் பின்னால் இரவு தொழுகைக்கு ஒரு பகுதி, கியாமுல் லைல், தராவீஹ், தஹஜ்ஜுத், இப்போது நாம் தொழுகிற அந்த முறை, அதற்கு ஒரு பகுதி. சரி, ஏனைய இரவு மணித்தியாலங்களை அந்த இரவில் என்ன செய்யலாம்? எப்படி உயிர்ப்பிப்பது? இபாதத்துக்கு பல வகை. திக்ர் ஆக பிரதானமான இபாதத். திக்ரில் ஆக முக்கியமான திக்ர்கள் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ். இதை அதிகம் பொருள் உணர்ந்து சொல்ல முயற்சிப்பது. அடுத்தது திருமறையால் குர்ஆன் ஓதுவது. குர்ஆன் ஓதுவதொன்று, அதன் அர்த்தங்களை விளங்குவதொன்று. அப்ப இந்த இரவுகளில் குர்ஆன் ஓதுறது, அதன் அர்த்தங்களை வாசிப்பது, குர்ஆனுடைய விளக்க உரைகள் கொடுத்திருக்கிற பயானுகளை செவிமடுப்பது, அது இபாதத். ஓத தெரியாதார்கள் குர்ஆன் ஓதுவதை கேட்பது, கேட்பதும் சுன்னாவாகும். குர்ஆன் ஓதுவது, திக்ர் செய்வது, தொழுகையில் ஈடுபடுவது. வேற என்ன இபாதத் செய்யலாம்? சதகா. வேற என்ன இபாதத் செய்யலாம்? பெற்றோர்களை பார்க்க செல்வது, அண்டை வீட்டாரின் தேவையை நிறைவேற்றிக் கொள்வது, கஷ்டப்பட்டோருக்கு உதவுவது, இதுவும் இந்த இரவுகளில் செய்கிற இபாதத்துக்களில் ஒரு வகைதான். இப்படி யாருக்கு எதில் அதிக ஆர்வமும் நாட்டம் இருக்குமோ அப்படியான இபாதத்துக்களில் வருகின்ற இரவுகளை நாம் கழிக்க வேண்டும். பூர்ணாக கழிக்கக்கூடாது, பிரயோஜனமற்ற விடயங்களில் கழிக்கக்கூடாது. யாருக்கும் சொல்லாலோ வார்த்தையாலோ செயலாலோ எந்த ஒரு அநியாயத்தையும் செய்துவிடக்கூடாது. இந்த நாட்கள்ல துப்பாக்கியவான் யார் என்றால், தன் சொல்லால் செயலால் இன்னொருவருக்கு இடைஞ்சல், தொந்தரவு, அநியாயம் செய்து அவர்களுடைய லானத்தை பெற்றுக்கொண்டவன். இந்த நாட்களில் நமக்கு எதிரான ஒரு துவா யாராலும் அல்லாஹ்வை நோக்கி உயர்த்தப்பட்டு விடக்கூடாது, வானவை நோக்கி சென்று விடக்கூடாது என்பதை கவனமாக இருக்கும். குறிப்பாக வாலிபர்கள். இதை விட ஒரு துப்பாக்கிய நிலை இந்த உலகத்தில் ஒரு முன்னின் அடைய முடியாது. இப்படியான சிறப்பான இரவுகளில் தனக்கு எதிராக ஒருவர் துவா கேட்பது என்பது அவனுடைய வாழ்க்கையை தானே நாசமாக்குற செயல். மிக கவனமாக இருக்கிறோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் இப்படியாக எதிர்வருகின்ற தினங்களை நாம் பொறுமதியான இபாதத்துக்களால் கழித்து அல்லாஹ்வினுடைய அன்பையும் அருளையும் அவருடைய மகபுரத்தையும் அவர் வழங்கியிருக்கிற நரகவிடுதலையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஆய்வை மாற்றி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹு والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وصحبه أجمعين وسلم تسليما كثيرا إلى يوم الدين. أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான் மாதத்தின் இறுதி தினங்களை நாம் அடைந்து விட்டால் அல்லாஹ்விடத்திலே ஒரு துஆ கேட்க வேண்டும். அதுதான், நாம் நிறைய நோன்பு நோற்றோம், நிறைய தர்மங்களை செய்தோம், நிறைய இரவு வணக்கங்களில் ஈடுபட்டோம், இது ஏற்றுக்கொள்ளப்பட்டதா?
ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க தகுதியை அது பெற்றுவிட்டதா என்றால் நானும் சொல்ல முடியாது, இங்க இருக்கிற யாரும் சொல்ல முடியாது. எனவே தான் அல்லாஹ் இடத்துல துஆக்கணும், யா அல்லாஹ் உன்னுடைய அளப்பெரும் அருளால் நாங்கள் செய்த அந்த நல்ல காரியங்களை நீ ஏற்று அருள் புரிவாயாக. அது என்ன துஆ? அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கற்றுத் தந்த துஆ. அவர்கள் கேட்டதாக காபாவை கட்டி முடித்து அந்த பணியை ஏற்றுக்கொள்ளுமாறு அல்லாஹ்விடம் கேட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சூரா அல் பக்ராவில் சொல்லியிருக்கிறார். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் என்ற துஆ. ஒரு முஃமின் என்ன அமலை செய்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு விடுமா அல்லது மறுக்கப்படுமா என்பதில் கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதில் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டுக் கொண்டிருக்க வேண்டும். குர்ஆன்ல ஒரு வசனம் இடம்பெற்றுள்ளது. அவர்கள் யார் என்றால் வல்லதீன யுதூன மா ஆதௌ வ குலூபுஹும் வஜிதா, அவர்கள் வழங்குவார்கள், தர்மம் செய்வார்கள், வ குலூபுஹும் வஜிதா, அவர்களுடைய உள்ளம் பதட்டமாக இருக்கும், பயத்துடன் வழங்குவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இந்த வசனத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் விளக்கம் கூறினார்கள். யா ரசூலல்லாஹ், இது என்ன, அவங்க தர்மம் செய்வார்கள் ஆனால் பயந்து பயந்து செய்வார்கள் என்றால் அவர்கள் பெரும் பாவங்கள் செய்பவர்களா? நிறைய பாவத்தையும் செய்துவிட்டோம், கொடுக்கிறோம், தர்மம் செய்கிறோம், அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானோ இல்லையோ என்ற பயமா அவர்களுக்கு என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க. இப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லை, அவர்கள் மூமின்கள், நோன்பு நோற்றவர்கள், தொழுதவர்கள், சதக்கா செய்தவர்கள். ஆனால் இவையெல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா என்ற பயத்தின் காரணமாக அந்த திடுக்கம், பதட்டம் அவர்களுக்கு வருகின்றது. மூமின்கள் தான் அப்படி இருப்பார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வசனத்துக்கு விளக்கத்தை சொல்றாங்க. எனவேதான் இந்த தருணத்திலே, இறுதி தினங்களிலே அல்லாஹ்விடத்தில் நாம பயந்து, யா அல்லாஹ் எங்களுடைய இந்த நற்காரியங்களை உன்னுடைய பேரருளால், உன்னுடைய பெருந்தன்மையால் ஏற்றுக்கொண்டு அருள் புரிவாயாக என்கிற அந்த துஆவை நாம் எல்லோரும் கேட்டுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஜகாத்துல் ஃபித்ர். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்றாங்க, ஜகாத்துல் ஃபித்ர் எதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையாக்கினார்கள் என்றால், துஹரத்தல் லிஸ்ஸாயிமி மினல் லக்வி வர்ரஃபத், நோன்பாளிக்கு நோன்பிலே ஏற்பட்ட அந்த பாதிப்புகள், வீண் செயல், லகு, அவனுடைய அர்த்தமற்ற வீணான செயல்கள் காரணமாக, வர்ரஃபத், கெட்ட வார்த்தை காரணமாக. ஏன் நோன்பென்றால் அது நாமும் நோன்பு நோக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லியிருக்கிறது. அசிங்கமான வார்த்தைகளை நோன்பாளி பேச மாட்டான், சண்டைக்கும் போக மாட்டான், நான் நோன்பாளி என்று சொல்லி விலகிக் கொள்வான். சில வேளை மனிதன் தானே, நாம் சில வார்த்தைகளை பேசியிருப்போம், கெட்ட வார்த்தைகளை பேசியிருப்போம், வீணான காரியங்களில், நோன்பை பாதிக்கிற வீணான செயல்களில் ஈடுபட்டிருப்போம். இதை எப்படி சுத்தப்படுத்துவது? இந்த பாதிப்பை எப்படி நாம நோன்பிலிருந்து நீக்குவது? இதுக்குத்தான் ஜகாத்துல் ஃபித்ர் கடமையாக்கப்பட்டுள்ளது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, தொழுகையில மறதி ஏற்பட்டால், சஜத சஹ்வு செய்தால், அந்த மறதியால் ஏற்பட்ட, அந்த தொழுகையில் ஏற்பட்ட குறையை நிவர்த்தி செய்யலாம். அதுக்கு சஜத சஹ்வு. நோன்புல ஏற்பட்ட குறையை நிவர்த்தி செய்ய அதுக்குத்தான் ஜகாத்துல் ஃபித்ர். இரண்டாவது, இது நோன்பாளியை சுத்தப்படுது. இரண்டாவது, இஸ்லாத்தினுடைய நோக்கம் என்னென்றால், பெருநாள் அன்று இஸ்லாமிய சமூகத்தில் எந்த ஒரு ஜீவனும் உண்ண உணவில்லை, குடிக்க எதுவும் இல்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடாது, வீட்டில் முடங்கி இருக்கக்கூடாது. எல்லோரும் அன்று உண்டு சந்தோஷமாக இருக்கணும். அந்த தேவையை நிவர்த்தி செய்யத்தான் ஜகாத்துல் ஃபித்ர். எனவேதான் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஜகாத்துல் ஃபித்ரை நாம் எல்லோரும் நிறைவேற்ற வேண்டும். எப்போது நிறைவேற்ற வேண்டும்? அதனுடைய சரியான நேரம் எப்போது பெருநாள் தீர்மானிக்கப்படுகிறதோ அந்த நேரத்திலிருந்து ஆரம்பமாகும்.
எதற்குள் நிறைவேற்ற வேண்டும்? பெருநாள் தொழுவதற்கு முன்னால் நிறைவேற்றிவிட வேண்டும். பெருநாள் தொழுவதற்கு பின்னால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. ஜக்காத்துல் ஃபித்ராக நிறைவேறாது, அது வெறும் சதக்காவாகத்தான் நிறைவேறும். சொன்னாங்க. மிக பொருத்தமான நேரம் தொழுகைக்கு போவதற்கு முன்னால் கொடுப்பது. அப்பதான் அவங்க தொழுகைக்கு பின்னால் அதை பிரயோஜனப்படுத்தலாம். சரி, இப்ப அப்படியெல்லாம் செய்ய முடியாது, காலம் சுருங்கிவிட்டது. பெருநாள் அன்று இரவு இந்த வேலைகளில் ஈடுபட முடியாது, அதை முதலில் நாம் நிறைவேற்றி விட வேண்டும் என்று கேட்கலாம். ஆம், மார்க்கம் இலகுவானது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு புகாரியில் இடம்பெற்றுள்ள ஹதீஸ் சொல்றாங்க, சஹாபாக்கள் நிறைவாக ஒரு நாள் 2 நாளைக்கு முதலே ஜக்காத்துல் ஃபித்ரை நிறைவேற்றுபவர்களாக இருந்தார்கள், தேவை கருதி. அப்ப அன்றே அப்படி என்றால் இன்று அதைவிட நமக்கு நெருக்கடி இருக்கிற காரணத்தினால சரியாக இனங்கண்டு அதை நாம் நிறைவேற்றலாம். நோம்பு 29ல 28ல 27ல ஜக்காத்துல் ஃபித்ரை நிறைவேற்றலாம். ஒவ்வொரு குடும்பஸ்தாரும் குடும்ப தலைவரும் தனக்கு கீழே யாரெல்லாம் தன் செலவுக்குள் இருக்காங்களோ, மனைவி, பிள்ளைகள், தாய், தகப்பன், யாரெல்லாம் தன் செலவுக்குள் இருக்கிறாங்களோ அவ்வளவு பேருக்கும் இவர் நிறைவேற்றுவார். ஒரு 2.5 கிலோ குறையாது தானியத்தை உணவாக அவர் நிறைவேற்ற வேண்டும். தனக்கு கீழே ஒரு 5 பேர் இருந்தால் 5 பேருக்குமாக அதை நிறைவேற்ற வேண்டும். இப்ப கேட்கலாம், எனக்கே பெருநாள் அன்று என்னுடைய தேவை நிறைவேற்றுவதற்கு எனக்கு 5 பிள்ளைகள், அவர்கள் தேவை நிறைவேற்ற எனக்கு வசதி இல்லாமல் இருக்கிறது, எப்படி ஜக்காத்துல் ஃபித்ர் நிறைவேற்றுவது? இப்படியான நமக்கு கடமை இல்லை. ஜக்காத்துல் ஃபித்ர் யாருக்கு கடமை? தனக்கும் தன் குடும்பத்துக்கும். பெருநாள் அன்று இரவும் பெருநாள் தினமும் அனைத்து வகையான செலவுகளுக்கும் மேலதிகமாக யாருக்கு இருக்குமோ அவர்கள் தான் இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை நிறைவேற்ற வேண்டும். யாருக்கு கொடுக்கணும்? ஃபகீர் மிஸ்கின். இந்த 8 கூட்டத்தில் ஃபகீர் மிஸ்கின் என்று வருகிறது, அவர்களுக்கு வழங்க வேண்டும். இப்ப நவீன சில பிரச்சனைகள் உண்டு. என்னன்னு கேட்டால், ஜக்காத்துல் ஃபித்ரை உணவாக சமைத்து கொடுக்கலாமா? பெருநாள் அன்று உண்பதற்கு உணவாக கொடுக்கலாமா? கொடுக்கலாம். உணவாகத்தான் போக வேண்டும் என்று மார்க்கம் சொல்லியிருக்கிறது. அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, புகாரியில் இடம்பெற்றுள்ள ஹதீஸ், நாம் ஜக்காத்துல் ஃபித்ரை உணவாக, சாஅன் மின் தஆம், உணவாக நிறைவேற்றணும், சமைத்து கொடுக்கலாம். ஆனால் அந்த அளவு இருக்க வேண்டும், அந்த நிறை இருக்க வேண்டும். அந்த நிறையை அடைந்து விட்டால் உணவாக இருக்கக்கூடிய எதையும் கொடுக்கலாம். இன்னும் சிலர் ஜக்காத்துல் ஃபித்ருடன் அரிசி மாத்திரமல்ல, அதை சமைப்பதற்கான ஏனைய பொருட்களையும் சேர்த்து ஜக்காத்துல் ஃபித்ராக நிறைவேற்றுகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், பெரும்பாக்கியம், நல்ல விஷயம், நிறைய நன்மை கிடைக்கும். இன்னும் சிலாக்கள் அதை வசூலித்து உரியவர்களுக்கு அதை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். வசூலிக்க முடியுமா? வசூலிப்பவர்களுக்கு அதை கொடுக்க முடியுமா? ஆம், வசூலிக்கலாம். வசூலிப்பவர்களுக்கு அவர்கள் நம்பகமானவர்கள் என்று கருதினால் கொடுக்கலாம். இதை இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் விஷயத்தில் நாம் இந்த இறுதி தினங்களில் கவனத்தில் கொள்ள வேண்டும். இறுதியாக பெருநாளுடைய உடை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வெள்ளி அல்லது சனிக்கிழமை நம் நாட்டில் பெருநாளுடைய தினம் புதியபூர்வமான அதிகாரபூர்வமான முஸ்லீம்கள் ஏற்றுக்கொண்ட தரப்பினரால் அறிவிக்கப்படும். அதன் அடிப்படையில் நாம் அந்த தினத்தை முஸ்லீம்களாக ஒற்றுமையாக அந்த பெருநாள் தினத்தை கொண்டாடுவோம். பெருநாள் தின சட்டங்கள் எல்லோருக்கும் தெரியும், சுருக்கமாக சொல்கிறேன். அல்லாஹ் தஆலா திருமறை அல்-குர்ஆன்ல நோன்பு பற்றிய அந்த வசனங்கள்ல 185வது வசனத்தில் சொல்லும் போது, وَلِتُكْمِلُوا الْعِدَّةَ وَلِتُكَبِّرُوا اللَّهَ عَلَى مَا هَدَاكُمْ وَلَعَلَّكُمْ تَشْكُرُونَ. நோன்பை அடைவது நம் கட்டித்தனம் அல்ல, அல்லாஹ் தந்த பாக்கியம். இது வேற உம்மத்துக்கு இந்த பாக்கியம் இல்லை. 1 மாத காலம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் உண்ணாமல் பருகாமல் ஹலாலான விஷயங்களை கூட தவிர்த்து வாழ்வது என்பது அது அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வை நம்பின அடியானால் மாத்திரம்தான் முடியும். 1 மாத காலம் வேறு யாராலும் இருக்க முடியாது.
அது படைத்தவனை பற்றிய ஈமான் நிரம்பிய உள்ளங்களால் மாத்திரம்தான் முடியும். அப்படியான பொறுமையை அல்லாஹ்வுக்கு முன்னால் நாம் வெளிப்படுத்தி இருக்கிறோம். சாதாரணமான இபாதத் கிடையாது. எனவேதான் அல்லாஹ் தஆலா அது எனக்குரியது, நோன்பு எனக்குரியது, நானே கூலி வழங்குவேன். யா அல்லாஹ், நீ எவ்வளவு வழங்குவாய் சொல்லல்ல, அள்ளி கொடுப்பேன் நாளை வரும். எனவேதான் உம்மத்தினர் அதிகமானவர்கள் சொர்க்கம் செல்வார்கள், அதிகமானவர்கள் அல்லாஹ்வின் மன்னிப்பை பெறுவார்கள். அந்த சுவன கதவு கடும் நெரிசலாக இருக்கும் மோமின்கள் நுழைகிற போது அது சொன்னார் இன்ஷா அல்லாஹ். அந்த நோன்பை சொல்லுகிற போது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், தீட்சி முடிவடைகிற போது வலி துன்மிரு கிடைத்த அந்த நாட்களை நீங்கள் பூர்த்தி செய்து இந்த நோன்புக்கு அல்லாஹ் வழிகாட்டினானே. இந்த நோன்பெனும் பாதை நிறைய பேருக்கு கிடைக்கல, அல்லாஹ் வழிகாட்டினானே, இந்த உம்மத்துக்கு தந்தானே. அதற்காக அல்லாஹ்வை நீங்கள் பெருமைப்படுத்த வேண்டும். அதுதான் தக்பீர். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வது போல சில சந்தர்ப்பங்களில் அல்லாஹ்வை பெருமைப்படுத்த வேண்டும். அதுதான் தக்பீர். அப்ப பெருநாள் என்று அறிவிக்கப்பட்டவுடன் ஒரு மூமினாக குறைந்த 3 தடவையாவது அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், 2 தடவை அல்லாஹு அக்பர் அல்லது 3 தடவை, 2 விதமாகவும் சஹாபாக்கள் சொன்னதாக வந்துள்ளது. இதோட சேர்த்து சஹாபாக்கள் மேலதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வ லில்லாஹில் ஹம்த். இது அல்லாஹ்வை பெருமைப்படுத்தும் முறையாகும். இதை ஏன் சொல்கிறோம்? அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். ஏன் சொல்லி இருக்கிறான்? இந்த நோன்பு என்கிற பாக்கியத்தை நீங்க அடைந்து கொண்டதற்காக அல்லாஹ்வை பெருமைப்படுத்துவது அதன் அடையாளமாகும். இதை நாம் இது சொன்னோம். அடுத்ததாக அன்புக்குரியவர்களை சுருக்கமாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன். பெருநாள் தொழுகையை நாம் சுடலுக்கு சென்று கொள்வது நபிசுவாசன் அவர்களுடைய தொடரான விடாத செய்தி கொண்டு சுன்னா கண்டு செய்கிறோம். அதில் குடும்பமாக பெண்கள், இளம்பெண்கள் எல்லோரும், ஹயருள்ள பெண்கள், மென்சஸாருள்ள பெண்கள் எல்லோரையும் அழைத்து வாருங்கள். ஆனால் நானும் நீங்களும் நம் குடும்பமும் அறியணும், அது கடலுக்கு செல்வது ஒரு என்ஜாய் பண்றதுக்காக அல்ல, அது ஒரு களியாட்டம் அல்ல, அது தன்னுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்துவதற்காக செல்லும் இடம் அல்ல, அது இபாதத்துக்காக சுன்னாவை நிறைவேற்றும் செல்கிறேன் என்ற எண்ணத்தை நாமும் வளர்க்க வேண்டும், தம் குடும்பத்துக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். குறிப்பாக சில பெண்கள் அதை மறந்து எல்லோரும் பேசிக் கொள்கிற விஷயம், இந்த பிடல் கொள்கையை விமர்சனத்துக்கு உள்ளாகிற இவ்வளவு பெரிய அருமையான சுன்னா விமர்சனத்துக்குள்ளாகிற விமர்சிப்பவர்களால் சொல்லப்படுகிற விமர்சனங்கள் ஒன்றுதான் இந்த பெண்கள் அங்கே நடந்து கொள்கின்ற விதம். அப்ப அதுல இது ஒரு இபாதத்துக்கு வந்திருக்கிறோம் என்ற உணர்வுடன் தான் அங்கே வர வேண்டும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த புகாரியில் இடம்பெற்றுள்ள ஹதீஸில் சொன்னாங்களே, எல்லா பெண்களும் குடும்பத்தோடு வாருங்கள், அங்கு இருக்கிற ஹைர், அன்று ஒரு ஹைர் இருக்கிறது. நோன்பு நோற்ற ஆயிரக்கணக்கான மக்கள், நோன்பு நோற்றவர்கள் ஒன்று திறக்கிறார்களே, அதில் விசேஷமான ஒரு ஹைர், ஒரு நன்மை, ஒரு பாக்கியம் அன்று இருக்கிறது. அதை அவங்களுக்கும் கிடைக்கணும், அதுக்காக கூட்டி வருகின்றார். வஜாவத்தில் முஸ்லிமீன், அன்று ஒரு துவா உண்டு. முஸ்லீம்கள் அன்று துவா கேட்பார்களே அந்த இடத்திலே, அந்த துவாவுக்கு பெருமதி. சுசாசன் இரண்டையும் தான் சொன்னாங்க, ஹைர் துவா, இந்த இரண்டிலும் பங்கேற்கிறதுக்கு தான் வார. இந்த அழகான பெருமதியான இந்த அர்த்தத்தை மாசுபடுத்தும் விதமாக நாங்கள் நம் குடும்பங்கள் நடந்து கொள்ளக் கூடாது என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக அன்புக்குரியவர்களே, எல்லா நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி சுன்னாக்களில் இன்னொன்றுதான் ஈதுல் ஃபித்ர் பெருநாள் தினத்தில் அதிகாலையில் அவங்க பள்ளிவாசல், அதாவது கிடற்பதற்காக பெருநாள் தொழுகைக்காக செல்கிற போது ஈத்தம்பழங்களை சாப்பிட்டு விட்டு செல்வார்கள். இவ்வளவு நாளும் அல்லாஹ் உனக்காக நோன்பிருக்கிறோம், உண்ணவில்லை என்று நீ உண்ணக்கூடாது என்று சந்தோஷமாக இருங்கள்
உன் விருந்தாளியாக இன்று எங்களை நீ வைத்திருக்கிறாய். பெருநாள் அன்று அல்லாஹ்வின் விருந்தாளிகள் என்ன வகையில்? நோன்பு நோக்க கூடாது, ஹராம். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கும் உனக்கு அடிபணிந்தேன், உண்டு விட்டு போகிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈத்தப்பழங்களை சாப்பிட்டுட்டு போனாங்க. அதுவும் ஒரு சுன்னாவாக இருக்கிறது. இறுதியாக அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எதிர்வருகின்ற பெருநாள் தினம் வெள்ளிக்கிழமை வந்துவிட்டால் 2 பெருநாள் ஒன்றாக வருகிறது. ஜும்மாவுடைய தினமும் பெருநாள் தினம், ஐதுல் ஃபித்ரும் பெருநாள். இதில் ஒரு சட்ட விளக்கம் ஒன்று தேவை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரியில் இடம்பெற்றுள்ள ஹதீஸ் சொன்னாங்க, திர்மிதியில் இடம்பெற்றுள்ள ஹதீஸ், 2 பெருநாட்கள் இதோ உங்களுக்கு வந்து விட்டது, அவங்கள காலத்தில் வந்துச்சு. யார் பெருநாள் தொழுகையை தொழுதார்களோ, பெருநாள் ஜும்மாவில் பங்கேற்றுக் கொண்டார்களோ, ஹுதுபாவில் பங்கேற்றுக் கொண்டார்களோ, அவர்களுக்கு ஜும்மாவுடைய தொழுகைக்கு பதிலாக அஜிஸாத்து, அது போதுமாகும். அப்படி என்றால் பெருநாள் தொழுகையில் கலந்து கொண்டால், ஹுதுபாவில் கலந்து கொண்டு விட்டால், ஜும்மா தொழுகை அவருக்கு வாஜிப் என்கிற நிலையில் இருந்து விடுபடுகிறது. சொன்னாங்க, நாங்க தொழுவோம் ஜும்மாவை, பள்ளிவாசலில் நான் ஜும்மா தொழுகிட்டேன், திரும்பியாக்கள் கலந்து கொள்ளுங்க. ஆனா இப்போது பெருநாள் தொழுதவர்களுக்கு அது கடமை இல்லை, சுன்னத்தாக மாறிவிடுகிறது. திரும்பினா செய்யலாம், இல்லை என்றால் தவறில்லை. அந்த வகையில் எதிர்வருகின்ற வெள்ளிக்கிழமை பெருநாளாக மாறிவிட்டால் பெருநாள் தொழுகையில் கலந்து கொண்டவர்கள் ஜும்மா தொழுகைக்கு வர முடியாமல் போனால் அவர்களுக்கு தவறில்லை, பிரச்சனை இல்லை, குற்றம் இல்லை. ஆனால் பள்ளிவாசல்களில் ஜும்மா நடைபெறும். நாங்கள் ஜும்மா தொழுவோம் என்று சொன்னார். எனவே இந்த சட்டத்தையும் அந்த வெள்ளிக்கிழமை தினத்தில் பெருநாள் வந்தால் புரிந்து அறிந்து செயற்படுவதற்கு முயற்சி போவாங்க. எல்லாம் வரலாம். ரமலான் மாதத்திலே அனைவரையும் பொருந்திக் கொண்டு அவன் என்ன அறிவுகளை, பாக்கியங்களை, மன்னிப்புகளை வைத்திருக்கிறானோ அவை அனைத்தையும் பெற்ற நண்பர்களாக நம் அனைவரையும் ஆக்கியவர்களாக